ஹாய், ஹலோ, வணக்கம். நான் சம்பத் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, ஒரு மாவட்டத்துல அரசியல் சார்ந்து, அரசாங்கம் நிர்வாகம் சார்ந்து, அதாவது அரசு அதிகாரிகள் எத்தனை பேர் இருக்காங்க உயர்மட்ட அளவுல? அதுக்கு அடுத்தது அரசியல் சம்பந்தப்பட்ட உயர்மட்ட அதிகாரிகள் எத்தனை பேர் இருக்காங்க? இவங்க எல்லாருமே யாருன்னா, மக்களுடைய நலனுக்காக ஆ பணியாற்றக்கூடியவங்க தான் இவங்க எல்லாருமே. ஸோ அப்படின்னு பார்த்து ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிக்ட் எடுத்துக்குவோம். உதாரணமா நாமக்கல் எடுத்துக்கலாம். ஸோ இப்ப நம்ம கடலூர் மாவட்டம் பார்த்துட்டு வரதுக்கு கடலூரே எடுத்துக்கலாம். சரிங்களா? ஓகேவா? அப்ப அரசியல் சார்ந்து கடலூர் மாவட்டத்துல எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். கடலூர் மாவட்டத்துல 9 சட்டமன்ற தொகுதி இருக்கு. 9 சட்டமன்ற தொகுதின்னா, அங்க 9 எம்எல்ஏஸ் இருக்காங்க. சரிங்களா? 9 எம்எல்ஏஸ் மக்களுடைய நலனுக்காக செயல்படக்கூடிய 9 எம்எல்ஏஸ். இவங்க வேற வேற கட்சியிலேருந்து வரலாம். இப்போ நடப்போற சட்டமன்ற தேர்தல்ல ஜெயிச்சு இவங்க 5 வருஷம் எம்எல்ஏவா இருப்பாங்க. இவங்க எங்க போவாங்க அப்படின்னா, ஜெயிச்சுட்டு தமிழ்நாடு சட்டசபைக்கு போவாங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்லிமென்ட், எம்பி. எம்பி எத்தனை பேர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 பாராளுமன்ற தொகுதி இருக்கு. ஒண்ணு வந்து சிதம்பரம், இன்னொன்னு வந்து கடலூர். சரிங்களா? 2 பாராளுமன்ற தொகுதி இருக்கு. அப்ப 2 எம்பி இங்க என்னங்க போறாங்க. இந்த பாராளுமன்ற தொகுதியிலயும் ஒண்ணு கடலூர் வருது. 2வது வந்து கடலூர் பிளஸ் அரியலூர் சேர்ந்த சிதம்பரம் பாராளுமன்ற தொகுதி வருது. ஓகே. அப்போ 2 எம்பி. சரிங்களா? 2 எம்பி, 9 எம்எல்ஏஸ் வந்து இங்க இருந்து இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இப்போ அரசு நிர்வாகத்துல கவர்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்ல எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு கலெக்டர் இருப்பாங்க. ஒரு கலெக்டரா. ஸோ அப்போ இப்போ அரசியல் சார்ந்து பார்த்துட்டோம். இதே மாதிரி தான் எல்லா மாவட்டத்திலையும் எம்எல்ஏஸ் அந்தந்த மாவட்டத்தினுடைய ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி எம்எல்ஏஸ் வருவாங்க. ஸோ இப்போ கடலூர்ல 9 பேர் இருக்காங்க எம்எல்ஏ. அந்தந்த ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் மாறும். அதே மாதிரி பாராளுமன்ற தொகுதினா கடலூர், சிதம்பரம் 2 பாராளுமன்ற தொகுதி. சரிங்களா? ஓகே. அப்போ எம்எல்ஏ பிளஸ் எம்பி இவங்க கண்டிப்பா இருப்பாங்க. அதாவது நான் சொல்லக்கூடியது உயர்மட்ட லெவல்ல. ஸோ அடுத்தது அப்படியே அரசாங்க நிர்வாகம் பார்த்தீங்கன்னா, ஒரு கலெக்டர் இருப்பாங்க. ஒரு கலெக்டர். இவங்க எங்கேருந்து வருவாங்க? யுபிஎஸ்சி பாஸ் பண்ணி வருவாங்க. யுபிஎஸ்சி எக்ஸாம் பாஸ் பண்ணி யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இருக்குல்ல, அதை எழுதி பாஸ் பண்ணிட்டு டைரக்டா டைரக்டா வரமாட்டாங்க. ஃபர்ஸ்ட் சப் கலெக்டர் போட்டு அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்துட்டு கலெக்டரா ப்ரொமோட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஓகேவா? அடுத்தது நம்ம அடுத்தது யார் இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆர்டிஓ இருப்பாங்க. ஆர்டிஓனா யாரு? சப் கலெக்டர். ஆர்டிஓ, சப் கலெக்டர் 2மே ஒன்று தான். அதாவது அவங்க உட்காரக்கூடிய சீட்டு ஒன்று தான். பட் பேர் தான் வேற வேற. யூபிஎஸ்சி எழுதி பாஸ் பண்ணிட்டு வந்தாங்கன்னா அவங்கள வந்து சப் கலெக்டர்னு சொல்லுவாங்க. நம்ம தமிழ்நாடு டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 பாஸ் பண்ணிட்டு வந்தாங்கன்னா அவங்கள வந்து வருவாய் கோட்டாட்சியர் ஆர்டிஓ அப்படின்னு சொல்லுவாங்க. சப் கலெக்டர்னா யூபிஎஸ் பாஸ் பண்ணி வரவங்கள சப் கலெக்டர்னும், டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 பாஸ் பண்ணிட்டு வரவங்கள ஆர்டிஓ வருவாய் கோட்டாட்சியர் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? சார் ஆட்சியர் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அப்போ ஆனா அவங்க 2 பேரும் அது ஒரே சீட்டு தான். பேர் தான் வேற வேற. சரிங்களா? இவங்க யாரு? ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல வந்து வரக்கூடியவங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒண்ணு கலெக்டர் இருக்காங்களா? அடுத்தது கலெக்டருக்கு யாருன்னா டிஸ்ட்ரிக்ட் ரெவென்யூ ஆஃபீஸர், மாவட்ட வருவாய் அலுவலர். இவங்க தான் ரொம்ப 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 முக்கியமானவங்க. அதாவது ரெவென்யூ கலெக்டர்னு இவங்க சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து கலெக்டர். சரிங்களா? பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் பொது நிர்வாகத்துல கலெக்டர். எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் பார்ப்பாங்க இவங்க. ஓகேங்களா? பஞ்சாயத்து ராஜ், ஊரக வளர்ச்சித்துறை, ரெவென்யூ எல்லாத்துலேயுமே கலெக்டர் வந்து அவங்க ஆட்சி அதிகாரம் இருக்கும். அடுத்தது வந்து ரெவென்யூ கலெக்டர்னா டிஆர்ஓ இருப்பாங்க. டிஸ்ட்ரிக்ட் ரெவென்யூ ஆஃபீஸர், மாவட்ட வருவாய் அலுவலர். இப்போ கடலூர்ல யார் இருக்காங்க அப்படின்னு தெரியல. ஸோ அதுக்கு அடுத்தது யார் இருப்பாங்க? இவங்க 2 பேரும் முடிஞ்சிச்சா? இவங்களுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் கலெக்டர் சொன்னேன்னா, கலெக்டருக்கு ஈக்குவலா போலீஸ் டிபார்ட்மெண்ட்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. காவல்துறையில எஸ்பின்னு இருப்பாங்க. சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? எஸ்பி இருப்பாங்க. கலெக்டருக்கு ஈக்குவலண்டா. இவங்க காவல்துறை, இவங்க வந்து வருவாய்த்துறை. ஸோ அதுக்கு அடுத்து டிஆர்ஓ இருக்காங்கல்ல. இப்போ அதுக்கு அடுத்தது கீழே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு மாவட்டத்தையும் அந்த பரப்பளவுக்கு ஏற்ற மாதிரி வருவாய் கோட்டங்களை பிரிப்பாங்க. ஆர்டிஓ சொன்னால வருவாய் கோட்டாட்சியர். அப்போ இங்க நம்ம கடலூர் பார்த்தீங்கன்னா, கடலூர் டிஸ்ட்ரிக்ட்ல எத்தனை ஆர்டிஓனா 3 ஆர்டிஓ இருக்காங்க. 3 ஆர்டிஓ இருக்காங்க. 3 சப் கலெக்டர்ஸ் இருக்காங்க. ஓகேங்களா? 3 சப் கலெக்டர் இருக்காங்க. அப்போ இதே மாதிரி சப் கலெக்டருக்கு ஈக்குவலா ஆர்டிஓக்கு இங்க ஈக்குவலா இங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா டிஎஸ்பி, டெபுட்டி சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ், டிஎஸ்பி இருக்காங்க. சரிங்களா? அடுத்தது இந்த பக்கம் அப்படியே பார்த்தீங்கன்னா, கலெக்டருக்கு கீழே அடிஷனல் கலெக்டர்னு ஒருத்தர் இருப்பாங்க. அடிஷனல் கலெக்டர்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. இவங்க எதுக்கு அப்படின்னா, ஊரக வளர்ச்சித்துறையிலேயே முக்கியமான பணிகளை கவனிக்கிறதுக்கு மற்றும் நிறைய பணிகள் வந்து அவங்களுக்கு இருக்கு. அடிஷனல் கலெக்டர் அங்க இருக்கிறாங்க. சரிங்களா? இப்போ அங்க அதே மாதிரி
ஊரக வளர்ச்சித்துறையில, அதாவது ஊரக வளர்ச்சித்துறைன்னா என்ன? இந்த பில்டிங் போடுறது, உங்க பில்டிங் கட்டுறது, ரோடு போடுறது, டேங்க் கட்டுறது, பைப்லைன் இது பண்றது. ஸோ இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்லாம் மானிட்டர் பண்றதுக்கு ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல அது ஏத்த மாரி அந்த பரப்பளவுக்கு ஏத்த மாரி டைரக்டர் இருப்பாங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர். அசிஸ்டன்ட் டைரக்டர். அசிஸ்டன்ட் டைரக்டர் எங்கேருந்து வராங்க? குரூப் 1 வராங்க. இவங்க எந்த துறையை சார்ந்தவங்கன்னா, ஊரக வளர்ச்சித்துறை சார்ந்தவங்க. அப்போ இங்க பாருங்க. பப்ளிக் ஜென்ரலா கலெக்டர் இருக்காரு. ரெவென்யூக்குன்னு ஒரு கலெக்டர் இருக்காரு, ஆர்டிஓ. அடுத்தது அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல வந்து காவல்துறையில மிக முக்கியமான ஆள் யாருன்னா, அவர்தான் அவரே எஸ்பி. அதுக்கு கீழே யாருன்னா டிஎஸ்பி வந்துருவாங்க. எஸ்பி, ஏஎஸ்பி இருக்காங்க. ஏஎஸ்பி கீழே டிஎஸ்பி வந்துருவாங்க. அதாவது டிஎஸ்பினா நிறைய பேருக்கு தெரியும். சரிங்களா? ஓகே. அடுத்தது அடுத்தது என்னன்னா, அப்புறம் ஊரக வளர்ச்சித்துறையில பார்த்தீங்கன்னா, அடிஷனல் கலெக்டர் வருவாங்க. அதுக்கு கீழே யார் வருவாங்க? அசிஸ்டன்ட் டைரக்டர் வருவாங்க. உதவி இயக்குனர். அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் பஞ்சாயத்னா ஊரக வளர்ச்சியினுடைய உதவி இயக்குனர்கள்லாம் வருவாங்க. ஓகே. அதுக்கு அடுத்தது அப்படியே என்னன்னு பார்த்தீங்கன்னா, தாசில்தார் வந்துருவாங்க. வட்டாட்சியர் அப்படின்னு சொல்லக்கூடிய தாசில்தார். ஒவ்வொரு வட்டத்துக்கு ஏத்த மாரி. சரிங்களா? இங்க எத்தனை தாசில்தார் அப்படின்னா, கடலூர் டிஸ்ட்ரிக்ட்ல கடலூர் டிஸ்ட்ரிக்ட் வரும். வெயிட் பண்ணுங்க. கடலூர் டிஸ்ட்ரிக்ட் மொத்தம் வந்து 10 தாசில்தார் கடலூர். கடலூர்ல எத்தனை? 10 தாசில்தார் இருக்காங்க கடலூர் டிஸ்ட்ரிக்ட்ல. சரிங்களா? அப்போ 10 தாசில்தார் வராங்க. அப்போ தாசில்தாருக்கு ஈக்குவலண்டா இந்த பக்கம் காவல்துறையில பார்த்தீங்கன்னா, சப் இன்ஸ்பெக்டர் வராங்க. சாரி, இன்ஸ்பெக்டர் இருக்காங்க. அதுக்கு கீழே சப் இன்ஸ்பெக்டர் வராங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்தது தாசில்தாருக்கு யார் யாரெல்லாம் வருவா? ஆர்ஐ வருவாங்க, விஓ வருவாங்க. விஓ தான் அந்த கிராமத்தினுடைய நிர்வாகம். அவங்க வந்து டைரக்டா பப்ளிக் கூட கான்டாக்ட்ல இருப்பாங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்தது ஊரக வளர்ச்சித்துறைன்னு பார்த்தோன்னா, அங்கே யார் வருவா? பிடிஓ வருவாங்க. பிடிஓல வந்து யூனியன் ஆஃபீஸ் இருக்குல்ல, உங்க ஊராட்சி ஒன்றியம் இருக்குல்ல, அதுல இருக்கக்கூடிய பிடிஓ வருவாங்க. அதுக்கு அடுத்தது டெப்டி பிடிஓ வருவாங்க. பிடிஓவே நம்ம வந்து ஜென்ரல்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து சரி, ஓகே. பிடிஓ வராங்களா? பிடிஓ கீழே டெப்டி பிடிஓ, அடுத்தது ஜோனல் டெப்டி. அதில் நிறைய எல்லாம் இருக்கு. அப்போ முக்கியமானவங்க பார்த்தீங்கன்னா பிடிஓ. அதுவே வந்து நம்ம டைரக்டா பஞ்சாயத்துல பார்த்தீங்கன்னா கிளர்க்கு. ஸோ இவங்க தான் ஒரு பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன்ல அரசாங்கத்துல வரவங்க. யார் யாருன்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் கலெக்டர், அதுக்கு அடுத்து டிஆர்ஓ. டிஆர்ஓன்றது வந்து டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ ஆஃபீஸர், மாவட்ட வருவாய் அலுவலர். அவங்க ரெவன்யூ டிபார்ட்மெண்ட். கலெக்டர்ன்றவர் எல்லாத்தையுமே அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட், மற்ற எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே அவங்க மானிட்டர் பண்ணுவாங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்து அசிஸ்டன்ட் டைரக்டர் பார்த்தோம். அதுக்கு அடுத்தது அடிஷ்னல் கலெக்டர் பார்த்தோம். அவங்களுக்கு கீழே தாசில்தார் பார்த்தோம். டிஆர்ஓ பார்த்தோம். அதான் சப் கலெக்டர்னு சொல்லக்கூடிய ஆர்டிஓ பார்த்தோம். அதுக்கு அடுத்தது தாசில்தார். அதுக்கு அடுத்து ரெவன்யூ இன்ஸ்பெக்டர். இந்த பக்கம் காவல்துறையில பார்த்தீங்கன்னா எஸ்பி, ஏஎஸ்பி, டிஎஸ்பி, இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர். சரிங்களா? இது வரைக்கும் வராங்க. சரிங்களா? அப்போ ரெவன்யூ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல கலெக்டர்ல ஆரம்பிச்சு கடைசியா விஓ வரைக்கும் வந்து முடியுது. அதே மாதிரி ஊரக வளர்ச்சித்துறையில அசிஸ்டன்ட் கலெக்டர்லேருந்து ஆரம்பிச்சு கீழே பஞ்சாயத்து கிளர்க் வரைக்கும் வரும். ஸோ நான் இதை எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, மக்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு புரிதல் இல்லை. ஒரு ஏதோ ஒரு பிரச்சனை, குறிப்பா வந்து ஒரு பட்டா மாற்றணும், இல்ல ஒரு வாரிசு சர்டிஃபிகேட் எடுக்கணும் அப்படின்னு சொன்னா, மக்கள் வந்து அது என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் பாருங்களேன், இந்த தாலுகா ஆஃபீஸ்ல கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அது ஒரு புரிதல் இல்லாமையா, இல்ல சரியா ஒரு மனு கூட எழுதி தெரியாம அவங்க கொண்டு போய் கொடுத்துக்கிட்ட ஒரு இது என்ன செய்யணும், அது என்ன செய்யணும், ஸ்டாம்ப் போட்டுருமா, ஒட்டக்கூடாதா, இது எங்க கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு தெளிவான இது இல்லாமையே இருக்கிறாங்க. பட் இதை நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இங்கே பாருங்க. நீங்க யார்கிட்ட மனு கொடுப்பீங்க? அதிகபட்சம் யார்கிட்ட கொடுப்பீங்க? ஒரு வருவாய்த்துறையிலே கொடுக்கணும். ஒரு பட்டா மாத்தி தரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா யார்கிட்ட கொடுப்பீங்க? நேரா போய் தாசில்தார்ட்ட கொடுப்பீங்க. இல்லைன்னா ஆர்டிஓட்ட கொடுப்பீங்க. இல்லைன்னா கலெக்டர்கிட்ட கொடுப்பீங்க. அது என்ன ஆகும் திரும்பியும்? அது உங்ககிட்ட தான் வரும். சரிங்களா? ஓகே. நான் பட் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, அரசாங்கத்துல உங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்காக இத்தனை கவர்மெண்ட் ஸ்டாஃப் இருக்காங்க. அதை தெரிஞ்சுக்கணும்னு தான் வரேன். சரிங்களா? அதுக்கு அடுத்தது அரசியல் ரீதியா எம்எல்ஏ இருக்காங்க, எம்பி இருக்காங்க. பட் இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம யாருமே போய் நேரா பார்க்க முடியல அப்படின்றது தான் பிரச்சனை. சரிங்களா? பட் இதெல்லாம் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிங்க. ஸோ இதை சொல்ல வந்தேன். அப்போ கடலூர் மாவட்டம் பொறுத்த வரைக்கும் 9 எம்எல்ஏ, 2 எம்பி, ஒரு கலெக்டர், ஒரு அடிஷ்னல் கலெக்டர், 3 ஆர்டிஓ, ஒரு எஸ்பி, டிஎஸ்பி எத்தனை பேருன்னு தெரியல, 10 தாசில்தார், நிறைய விஏஓஸ், இவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு. சரி, ஒருத்தவங்கள்ட்ட இல்லைன்னா கூட இன்னொருத்தவங்கள்ட்ட போய் கேளுங்க. நிச்சயமா நீங்க செய்கிறது நடக்கும். ஜஸ்ட் ஒரு இன்ஃபார்ம் பண்றதுக்கு தான் வந்தேன். வேற ஒன்றும் இல்லை. நம்ம இந்த தேர்தல் திருவிழால அடுத்தது வேற ஒரு தொகுதியில நம்ம சந்திக்கலாம். ஓகேங்களா? பாய். டேக் கேர்.